அமெரிக்கா செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் முகாம் அலுவலகத்திலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ஜெகதீஷிடம் கேட்கலாம். ஜெகதீஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீடுகளை தமிழகத்துக்கு ஈர்ப்பதற்காக இன்று தொடங்கி செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையம் வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு அமைச்சர்களும் மற்றும் திமுக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் வரிசையாக நின்று அவருக்கு புத்தகங்கள் வழங்கி அவருக்கு ஒரு வழியனுப்பு நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரிடம் அவர்கள் வழங்கக்கூடிய பூங்கொத்துகளையும் புத்தகங்களையும் அன்புடன் வாங்கி கொண்டிருக்கிறார். இன்று 10 மணி அளவில் தமிழ்நாடு முதலமைச்சரின் விமானமானது சென்னை விமான நிலையத்தில் புறப்பட்டு செல்ல இருக்கிறது. இதற்கு முன்னதாக இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். செய்தியாளர்களை சந்திக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பயண திட்டம் குறித்து விரிவாக செய்தியாளர்களுக்கு விளக்க இருக்கிறார். மேலும் அது எந்த வகையான எவ்வளவு நீதி சேர்ப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது, மேலும் எந்தெந்த நிறுவனங்கள் சந்திக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விரிவான தகவல்களை வழங்க இருக்கிறார். இன்று 10 மணிக்கு புறப்படும் விமானத்தில் செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும் 29ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோ சென்று அங்கு நடைபெறக்கூடிய முதலீட்டாளர்களில் தமிழகத்திற்கு ஈர்க்கும் வகையில் நடக்கும் பல்வேறு நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அங்கு இருந்த பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு தமிழகத்தில் தொழில் தொடங்க அழைப்பு கொடுக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி அங்கு தமிழ் அமைப்புகளுடன் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக இருக்கிறது. அதற்கு பிறகாக செப்டம்பர் 2ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் சிகாகோ செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிகாகோவில் 10 நாட்கள் தங்கியிருந்து அங்கு தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் நிறுவனங்களை சந்திப்பது, மேலும் ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை சந்திப்பது என்று தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிகாகோவில் செப்டம்பர் 7ஆம் தேதி அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புடன் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு என்னென்ன நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார், எவ்வாறு அங்கு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை சந்திக்க இருக்கிறார், முதலீட்டாளர்களின் சந்திப்புகளுக்கு எவ்வாறு ஏற்பாடு செய்யப்படுகிறது என்பதற்கான விரிவான திட்டங்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்திற்கு பல்வேறு தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படலாம் என்றும் பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்துக்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். இதற்கு முன்பாக முதற்கட்டமாக துபாய்க்கு சென்று துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களை சந்தித்து அந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் பல்வேறு தொழில் முதலீடுகளை உள்ளது. அதைத் தொடர்ந்து சிங்கப்பூர், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களையும் முதலீட்டாளர்களையும் தொழில் நிறுவனங்களையும் சந்தித்து அதன் மூலமாகவும் தமிழ்நாட்டுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாயில முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதன் மூலமாக பல ஆயிரம் பேருக்கு வேலைகள் கிடைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்றாக இருக்கிறது. அதுபோலவே தற்போது அமெரிக்கா செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு பல்வேறு தொழில் நிறுவனங்களையும் தொழில் முதலீட்டாளர்களையும் சந்தித்து தமிழகத்திற்கு அவர்கள் தொழில் நிறுவனங்களை அமைக்கக்கூடியவர்களும் மேலும் தமிழக அரசு அவர்களுக்கு எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்கும் என்பது குறித்தும் மேலும் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன, ஒரு தொழில் நிறுவனமானது இங்கு அமைக்கப்படும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன வகையில் சாதகமான அம்சங்கள் இருக்கிறது என்பது குறித்து அங்கு இருக்கக்கூடிய முதலீட்டாளர் மாணவர்கள் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இதன் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளானது தமிழகத்தில் ஈர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகதீஷ்.